அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம வயற்காடு இயற்கை அங்காடி மேலும் வளர வேண்டும் என்றும், களத்துமேடு பயணத்தில் ஐயா கூறியது போல இன்னும் அபரிவிதமான மக்களை கொண்டு வந்து சேர்த்து அபரிவிதமான வளர்ச்சி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நான் இப்ப தம்பிகிட்ட கொஞ்ச நாள் முந்தையெல்லாம் ஜாமான் வாங்க தான் வந்துட்டு இருப்பேன். இப்ப ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சார் ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க. அந்த டைம்ல ரொம்ப லைஃப்ல ஏதோ தோத்து போயிட்ட மாதிரி, இல்ல ரொம்ப ஏதோ ஒண்ணு இழந்துட்ட மாதிரி, யாருமே இல்லாதது மாதிரி. பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பெரிய மாடி வீடா கட்டிட்டோம். பார்த்தாக்கா பிள்ளைங்க அந்த மாடியில இந்த மாடியில அப்படி இப்படின்னு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை. ரொம்ப வருத்தமும் வேதனையும் ஒரு மாதிரி ஏமாற்றமுமான நிலையில எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு புக்கு தம்பியை சும்மா கடைக்கு ஜாமான் அவங்க வந்தப்ப தம்பியை பார்த்தப்ப அடிக்கடி ஏதாவது புக் இருக்கான்னு பார்ப்பேன். அப்ப எனக்கு கிடைச்ச ஒரே புக் பரமஹம்சரோட அந்த வாழ்க்கை வரலாறு புக்கும், ஒளி உள்ள இடத்தில்ன்ற ஒரு புக்கும் தான் முத எனக்கு கிடைச்சது. அதுதான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை. ஏன் எனக்கு இன்னைக்கு 57 வயசு ஆகுது. இன்னைக்கு போய் ஏன் இவ்வளவு காலம் சென்று நமக்கு ஏன் இது தெரிஞ்சிச்சு, சின்ன பிள்ளையில இன்னும் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்க கூடாதா அப்படின்ற அளவுக்கான ஒரு செய்திகளும் ஒரு தாக்கங்களும், அதுல உள்ள வரிகள் ஒவ்வொன்றும் உயிரோட்டமான வரிகள். அதை படிச்ச பிற்பாடு அந்த மரணம் பத்தியெல்லாம் அதுல நிறைய கொடுத்துருக்காங்க விட்டாக்க. அதுக்கப்புறம் தான் நான் இதுல இருந்தே மீண்டு வந்தேன். பரமஹம்சர் புக்கு தான், ஒளி உள்ள இடத்தில் புக்கு தான் என் லைஃப்ல ஒரு பெரிய திருப்பமே விட்டாக்க. அதை ரொம்ப நான் கவலையா நினைக்கிறேன். ஏன்னா 57 வயசுல எனக்கு இந்த ஒரு ஒளி கிடைக்கணுமா, அதுக்கு முன்னாடி நமக்கு இருந்திருந்தா இன்னும் லைஃப்ல என்னென்னமோ பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு துடிப்பான ஒரு நிகழ்வா இருந்தது. ஒளி உள்ள இடத்தில் புக்கை யாரெல்லாம் கவலைப்படுறாங்களோ, யாரெல்லாம் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்காங்களோ, யாரெல்லாம் ஒரு தவிப்பா இருக்காங்களோ, நான் டீச்சரா இருக்கேன், நிறைய பிள்ளைங்களுக்கு முதற்கொண்டு கூட இந்த பேஜ்ல இந்த பக்கத்துல இது இருக்கு, இதை எடுத்து படிங்க, இதை படிச்சீங்கன்னா லைஃப்ல இதுல இருந்து நீங்க கடந்து வந்துருவீங்க, கண்டிப்பா உங்களால மாற்றம் இருக்கும், உங்களுக்கு இது ஒரு ஆறுதலானதா இருக்கும்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு 20-25 புக்கு ஒளி உள்ள இடத்தில் புக்கு மட்டும் வாங்கி யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ எனக்கு தெரிய யாரெல்லாம் இருக்காங்கன்றவங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பிரபஞ்சத்தை பத்தியும் இந்த கிரியா யோகா அதை பத்தி எல்லாம், கிரியா யோகாவில எல்லாம் இன்னும் அதிகமா போகல, 10% தான் உள்ள போயிருக்கோன்ற மாதிரி இருக்காப்புல இருக்கு. மகான்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா நம்ம தான் இப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்கோங்கிற மாதிரி இருக்காப்புல இருக்கு விட்டாக்க. எங்க பிள்ளைங்களுக்குமே இதை பத்தி எல்லாம், இந்த பிரபஞ்சத்தை பத்தி, அந்த வாழ்க்கை முறைகள் என்ன, எப்படி இருந்தீங்கன்னா இப்பவே செதுக்கப்பட்டீங்கன்னா நீங்க லைஃப்ல வரும்போது எப்படி இருப்பீங்க, பிரபஞ்சத்தை இருக்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னாக்க அதுவே உங்களை கூட்டிட்டு போயிடும். அதை நேசிச்சீங்கன்னா போதும். அதுக்கான கைடு இப்போதைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒளி உள்ள இடத்தில் புக்கு, பரமஹம்சர் புக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு சிந்தனை உள்ள புக்குகள். அதோட சும்மா சாதாரண மைண்ட் உள்ளவங்க போய் அதை படிச்சு கிரகிச்சிக்க முடியாது. குழந்தைங்க அதோட இது பண்ண முடியாது, அதை இது பண்ண முடியாது. அதனால பிரபஞ்சத்தை பத்தி பிள்ளைங்களுக்கு சொல்லி, இந்த இதுல உள்ள இந்த வாழ்க்கை முறைகளை எல்லாம் சொல்லி நிறைய அந்த பிள்ளைங்களை ஃபாலோ பண்ண வச்சுட்டு இருக்கேன் விட்டாக்க. இன்னும் இந்த ஒளி உள்ள இடத்தில் புக்கு இன்னும் நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த களத்துமேடுன்றது இன்னும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அடித்தளமா ஒரு மேடையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுல இன்னும் இந்த மாதிரி இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் நாங்களாம் வயசை கடந்துட்டோம். உங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாம் இதுல இன்னும் ஆழமா வந்துட்டீங்க அப்படின்னாக்க, இதோட தம்பி சொன்ன மாதிரி இதோட உலகமே வேற, இதோட வழி நடத்துதலே வேற, கைடே வேற. அதனால நீங்க எல்லாரும் இன்னும் மேலும் மேலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த தீய நாட்டங்கள், தீய சக்திகள் என்னன்னாலும் சொல்லிக்கலாம், அந்த மனித பலவீனங்கள் எல்லாத்துல இருந்தும் மாறி நம்ம வந்திருக்கிறதோட நோக்கம். இப்ப நான் அந்த புக்கெல்லாம் படிச்ச ஒருபாடு எனக்கு இருக்கிற ஒரே என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா ஒரு தனியா பிறந்திருக்கோம். எல்லாருமே அம்மாவோட வயிற்றுல இருந்து தனியா வந்தோம், போறப்ப தனியா போறோம். இந்த கொடுத்திருக்கிற அந்த உறவுக்காரவங்க எல்லாமே ஒரு நாடக மேடையில இருக்கிற ஒரு அங்கத்தினர்கள் தான். நம்மள கடவுள் இந்த பூமியில ஏதோ ஒரு திட்டத்துக்காக வேண்டி படைச்சிருக்காப்புல. அதை முடிச்சுட்டு திரும்பவும் நம்மளோட ஆன்மாவை கொண்டுட்டு போய் திரும்பவும் அவரோட சன்னிதானத்துல கொண்டு போய் நம்ம நிக்கணும். நீங்க கொடுத்த இந்த ஒர்க்கை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இந்த பூமியில நான் என்னெல்லாம் நினைச்சு நீங்க படைச்சிங்களோ அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி திரும்பவும் நான் உங்க பாதத்துக்கே சேர்ந்துட்டேன்னு சொல்லி நம்ம போய் சேரணும், அந்த இடத்துக்கே போய் சேரணும்ன்ற அந்த ஒரு தாட்டை மட்டும் சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பெயர் லயோலா. நான் கருங்குளம், எங்களோட சொந்த ஊர் கருங்குளம். நான் வளையப்பட்டி மிடில் ஸ்கூல்ல, பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், டீச்சரா இருக்கேன்.